வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் நம்பர் 7 குரிய சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. Which gas is typically released when ethanoic acid reacts with sodium carbonate? அதாவது எத்தனாயிக் அமிலம் சோடியம் கார்பனேட்டுடன் வினைபுரியும் போது பொதுவாக எந்த வாயு வெளியேறுகிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க நீ என்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆசிட். சரிங்களா? அப்ப ஆசிட் பிளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சோடியம் அப்படின்றது ஒரு மெட்டல். ஓகேங்களா? சோடியம் அப்படின்றது என்னது? ஒரு மெட்டல். பக்கத்துல என்ன இருக்கு? கார்பனேட் இருக்கு. அப்ப ஆசிடும் ஒரு மெட்டல் கார்பனேட்டும் சேர்ந்த என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆசிடும் ஒரு மெட்டல் கார்பனேட்டும் சேர்ந்த என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் CO2 கேஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் CO2 ஃபார்ம் ஆகும். அதே இது ஆசிடும் ஹைட்ரஜன் கார்பனேட் சேர்ந்தால் என்னதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளஸ் ஹைட்ரஜன் கார்பனேட். என்னதான் ஃபார்ம் ஆகும்? சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் CO2 கேஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த क्वेश्चन நமக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? என்ன கேஸ் வெளியேறும்? CO2 கேஸ் வெளியேறும். CO2னாக்க கார்பன் டை ஆக்சைடு. அப்ப ஆப்ஷன் இஸ் பி. ஓகேங்களா? இதுல நீங்க வேற எதாவது எக்ஸ்ட்ரா படிக்கிறது இருந்தது அப்படின்னா ஆசிடும் மெட்டல், ஆசிட் பிளஸ் மெட்டல் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வெளியேறும் அப்படின்னா ஒரு சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் H2 கேஸ். ஓகே, சால்ட் பிளஸ் வாட்டர் H2 கேஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 2-3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அப்போ பேஸ் மெட்டலும் சேர்ந்து என்ன வரும்? சால்ட் வாட்டர் அதே H2 கேஸ் தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஆசிடும் ஒரு உலக பொருளும் சேர்ந்தது அல்லது உலக கார்பனேட்டும் சேர்ந்தது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுன்றது படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Which of the following statement is not true about acid? அதாவது அமிலங்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப எது உண்மை அல்ல அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? அமிலங்கள்லாம் என்னது? H+ அயனிக்கல நீர்ல கலைக்கும் போது H+ அயனிக்கல வெளியிடும். அதான் அமிலம்ன்ற படிச்சிருந்திருப்போம். ஒவ்வொரு பாயிண்டா படி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ஃபார்ம்ஸ் H+ இன் அக்யூஸ் மீடியம் இன் லிக்விட் ஸ்டேட். அதாவது இது நீர் கரைசலில் திரவ நிலையில் H+ அயனியை உருவாக்குகிறது அல்லது வெளியேற்றுகிறதுன்னு வரும். அப்போ இப்படி H+ அயனியை வெளியேற்றுனா என்னது? அது ஆசிட் தான். சரிங்களா? பேஸா இருந்தா என்ன அயனியை வெளியேற்றிருக்கும் அப்படின்னா OH- என்ற அயனியை வெளியேற்றிருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து இட் இஸ் பிட்டர் டேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது கசப்பாக இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. கிடையாது. சரிங்களா? என்ன பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும்? பேஸ் தான் பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஆசிட்ன்றது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா சோர் டேஸ்ட்ல இருக்கும். அதாவது புளிப்பு சுவையில இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட் வராது, பீன்ற பாயிண்ட் வராது. இதுல நாட்னு கேட்டிருந்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்ற லைட்டா பாத்துக்கங்களேன். ப்ளூ லிட்மஸ் என்ன மாத்தும்? ரெட் லிட்மஸ் ரெட் கலர்ல மாத்தும். அப்ப இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். When reacts with metals, bicarbonates to form H2 and CO2 and salts. கரெக்ட் தானே? நம்ம இதுக்கு முன்னாடி தானே படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆசிட்ன்றது மெட்டல்குள்ள வினைபுரியும் போது என்ன கேஸ் வெளியிடுது? H2ன்ற கேஸ் வெளியிடுது. ஆசிட்ன்றது பைகார்பனேட்ஸ் கூடயோ அல்லது கார்பனேட் கூடயோ வெளியிடும் போது என்ன கேஸ் வெளியிடுதுன்னு பார்த்தோம்? CO2 கேஸை வெளியிடுது. அப்போ எந்த பாயிண்ட் கரெக்ட்? பீன்ற பாயிண்ட் கரெக்ட். இது தவறானது கேட்டிருக்காங்க. பீன்ற ஆப்ஷன் தான் வரும் தவறானது இல்ல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆப்ஷன் சி. அடுத்து which of the following has the highest acidity கேட்டிருக்காங்க. எதுக்கு அதிகமான அசிடிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுடைய எல்லாம் எப்படி நம்ம இது வந்து ஹையஸ்ட் அசிடிட்டி கம்மியான அசிடிட்டி நமக்கு தெரியும் அப்படின்னா pH மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, pH மதிப்புல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ pH மதிப்படி பார்த்தோம் அப்படின்னா வாட்டருக்கு என்ன வந்துடும்? வாட்டருக்கு 7 வந்துடும். கரெக்டா? இதுல வாட்டரோட pH மதிப்பு 7. சரிங்களா? பியூர் வாட்டரா இருந்தா. இதே சி வாட்டரா இருந்தா அதோட pH மதிப்பு என்ன வந்துடும் அப்படின்னா 8 அப்படின்றது வந்துடும். சரிங்களா? சி வாட்டரோட pH லெவல் என்னது? 8. ஓகேங்களா? அடுத்து மில்க் கேட்டிருக்காங்க. இதோட pH மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6.5 அல்லது 6.5 to nearly 6.7 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா 6 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. வினிகரோட pH மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம படிச்சிருந்துருப்போம். புக்கில் எவ்வளோ கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னா ஆவரேஜாக 3 கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.4 to
3.4 வரைக்கும் இருக்கும். இதோட pH மதிப்பு, வினிகரோட pH மதிப்பு. சரிங்களா? லைம் ஜூஸோட pH மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2 to 3 இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல இருக்கிறதுல எது pH மதிப்புல கம்மி ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது அமிலத்தன்மை அங்க அதிகமா இருக்குன்றத நம்ம படிச்சிருந்திருப்போம். அப்ப இதுல இருக்கிறதுல எந்த பாயிண்ட் அது கம்மியா இருக்கு அப்படின்னாக்க லெமன் ஜூஸ். அதனால நம்ம என்ன ஆன்சர் போடுறோம் அப்படின்னா எது அதிக அமிலத்தன்மை கொண்டுள்ளது அப்படின்னாக்க எலும்பிச்சை சாறு. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் கவனிங்க. which litmus is added to borous of solution it turns into which color? அதாவது ஆக்சுவலாக இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வெண்ணுன்னு இருந்திருக்கணும். ஓகேங்களா? வெண் லிட்மஸ் வந்து எப்பொழுது லிட்மஸை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போரஸ்ன்ற சொல்யூஷனுக்குள்ளே விடும்போது நம்மளுக்கு என்ன கலரில் மாறும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ போரஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன மெட்டீரியலா அதாவது மெட்டலா பேஸா ஆசிடா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போதான் நம்ம ஈஸியாக போட முடியும். போரஸ் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுக்கு லிட்மஸ் தாளை விடும்போது அது என்ன கலர்ல மாறிடும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லிட்மஸ் தாளை ப்ளூ லிட்மஸ் தாளை நம்ம ஆசிட்ல விடும்போது என்ன கலர்ல வரும் அப்படின்னா ரெட் கலர்ல வரும். கரெக்டா? இதே இது ரெட் லிட்மஸ் தாளை நான் பேஸ்ல விடும்போது எனக்கு என்ன கலர்ல வரும்? ப்ளூ கலர்ல வரும். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு இது பேஸா இருக்கு, நம்மளுக்கு என்ன கலர் வந்துடும்? திருப்ப ப்ளூ கலர் வந்துடும். அதனால ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் லிட்மஸ் தாள்ன்றது விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கலர் தெரியுன்றது தெரியணும். சரிங்களா? நார்மலா லிட்மஸ் தாள்ன்றது ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். லிட்மஸோடைய நேச்சுரல் வந்து எப்படின்னாக்கா பர்பிள், அது லிச்சன்ஸ் அப்படின்ற ஒரு செடியிலேருந்து தயாரிக்கப்படுகிறது தான் அந்த லிட்மஸ் தாள். சரிங்களா? அந்த பர்பிள் வந்து நம்ம ஆசிட்ல விடும்போது ரெட் கலர்லையும் பேஸ்ல விடும்போது என்ன கலர்ல தெரியும்? ப்ளூ கலர்ல தெரியும். ஓகேங்களா? ஒரு சில நிறமிகளை நம்ம பயன்படுத்தி என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக காட்டுறதுக்காக ப்ளூ லிட்மஸ் ரெட் லிட்மஸ்ன்னு தயாரித்து வச்சுப்போம். சரிங்களா? அந்த தயாரித்ததுல நான் ப்ளூ லிட்மஸ் வந்து ஆசிட்குள்ள விட்டு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இது என்ன கலர் ஃபார்ம் ஆகி காட்டும் அப்படின்னா ரெட் கலரே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதே இது நான் ரெட் லிட்மஸ் வந்து பேஸ்ல விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கலர் தெரியும் அப்படின்னாக்கா ப்ளூ கலர் தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம விடும்போது உங்களுக்கு என்ன கலர் விச் கலர் டர்ன்ஸ் என்ன கலராக மாறுகிறது? ப்ளூ கலராக மாறுகிறது. அதனால ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்போ இதில் முக்கியமானது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா போரஸ் அப்படின்றது ஒரு பேஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். கீழே கொடுத்துருக்கிறதுல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ கரெக்டா பி கரெக்டா இல்லை பி தப்பு ஏ தப்பு அல்லது ரெண்டுமே தப்பு ரெண்டுமே கரெக்ட், இந்த மாதிரி எது கரெக்ட்ன்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றத வாசிப்போமே. பேக்கிங் சோடா வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? அதாவது நான் கரசிவ் பேசிக் சால்ட். அதாவது பேக்கிங் சோடா என்பது அதாவது சமையல் சோடா என்பது மென்மையான அரிப்பை ஏற்படுத்தாத ஒரு கார உப்புன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். பேக்கிங் சோடாவோட pH மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 9 to 10 கிட்ட வரும். பேக்கிங் சோடா pH மதிப்பு வந்து அப்ராக்சிமேட்டாக 9 to 10 வரைக்கும் வரும். அப்போ அது என்னென்ன சொல்லுவோம்? ஒரு பேஸ் காரம் பட்டம் தான் சொல்லுவோம். கரெக்டா? இட் கேன் நியூட்ரலைஸ் ஆசிட் அண்ட் ரிலீஸ் ஸ்டொமக் அசிடிட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வயிற்றுல வந்து அமிலத்தன்மை அதிகமாகும் போது ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாகும் இல்லையா, அதை வந்து அதை சரி செய்யும் அப்படின்னு இருக்காங்க. சரி செஞ்சு நடுநிலையாக்கும். அதாவது இது அமிலங்களை நடுநிலையாக்கி வயிற்று அமிலத்தன்மையை போக்கம் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்டுமே சரியான பாயிண்ட் தான். சரிங்களா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங் சோடா pH மதிப்பு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா என்ன நீ போட்டுருவா? இது ஒரு கார உப்பு, அதாவது பேசிக் சால்ட் அப்படின்றத போட்டுருவீங்க. அடுத்து என்ன போட்டுடலாம்? இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யறத பேக்கிங் சோடா அல்லது மில்க் ஆஃப் மெக்னீஷியா ஆன்டி ஆசிட் அப்படின்ற 3 இருக்கும். சரிங்களா? பேக்கிங் சோடா மில்க் ஆஃப் மெக்னீஷியா ஆன்டி ஆசிட் இது 3மே pH மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 9, 10, 11 இந்த 3க்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3மே எதுக்கு உதவுது அப்படின்னாக்கா நம்ம வயிற்றில் இருக்க அமிலத்தன்மை அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த நம்ம உட்கொள்ளும் போது அது நடுநிலையாக்கி என்ன செய்யுது அப்படின்னாக்கா அந்த காரத்தை அமிலத்தன்மையை குறைச்சிடும். சரிங்களா? அப்போ இதே வேலை தானே 2 பாயிண்ட்டுமே சொல்லுது. அப்போ என்ன போட்டலாம்? போத் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேயா? நேச்சுரல் இண்டிகேட்டர்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? நேச்சுரல் இண்டிகேட்டர் அதாவது இயற்கை நிறங்காட்டி. இயற்கை நிறங்காட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் நிறங்காட்டினா என்னன்னா ஒரு 2 சொல்யூஷன் இருக்கு. அது 2 பொருட்கள்ல எது ஆசிட் எது பேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி pH மதிப்பு பார்த்தோம். இந்த pH மதிப்பு கரெக்டாக 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல் வாட்டர் தண்ணீர் நம்ம குடிக்கிறோம்ல நீர் அதோட pH மதிப்பு 7 இருக்குன்றத பார்த்தோம். 7 கம்மியாக இருக்குது அப்படின்னா அமிலத்தன்மை உடையது ஆசிட் அப்படின்றத பார்த்தோம். 7க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது காரத்தன்மை உடையது பேஸ் அப்படின்றத பார்த்தோம். இந்த pHன்றது நேச்சுரல் இண்டிகேட்டர் கிடையாது, இது ஒரு மேன்மேட் இண்டிகேட்டர். அப்போ நேச்சுரல் இண்டிகேட்டர்ல என்னென்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மெத்தில் ஆரஞ்ச் பினாப்திலின் டர்மரிக், இது 3மே என்ன அப்படின்னாக்கா நேச்சுரல் இண்டிகேட்டர். சரிங்களா? டர்மரிக் அப்படின்னா நம்ம மஞ்சள் சாதாரண நம்ம யூஸ் பண்றோம்ல
அந்த மஞ்சள். டெர்மரிக் என்ன செய்யும் அப்படின்னாக்கா நம்ம பேஸில் வச்சோம் அப்படின்னா என்ன கலர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிரீன் கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த டெர்மரிக் அந்த மஞ்சளை நம்ம பேஸ் பொருட்களில் வச்சோம் நம்மளுக்கு என்ன கலர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிரீன் கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அடுத்து இந்த பினாப்தலின். இந்த பினாப்தலினை நம்ம ஆசிட்ல வைக்கும்போது நமக்கு எப்படின்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். பேஸ்ல இருக்கும் போது டார்க் பிங்க் அல்லது மெஜந்தான்னு சொல்லுவோம்ல, இந்த ஒய்லெட் கலர் மாதிரி இந்த மாதிரி கலர்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன். இதுல என்ன கலர்ல ஃபார்ம் ஆகுன்றதை சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த மூணுமே இண்டிகேட்டர் தான், நான் நேச்சுரல் இண்டிகேட்டர் தான். இது போக ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். லிட்மஸ் தாள் இருக்குல்ல, லிட்மஸ் நம்ம இந்த பர்பிள் கலர்ல இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, அது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர். அதெல்லாம் என்னன்னா இயற்கை நிறங்காட்டிக்கு கீழே வர்றது. சரிங்களா. இந்த மெத்தில் ஆரஞ்சை வந்து அது ஆக்சுவலா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். நம்ம ஆசிட்ல விடும்போது என்ன ஆகுது, பேஸ்ல இருக்கும்போது என்ன ஆகுன்றதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த மெத்தில் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இது ஆசிட்ல இருக்கும்போது எப்படி இருக்கு, பேஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கணும். இப்போ ஆசிட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரெட் கலர்ல நம்மளுக்கு இருக்கும், பேஸ்ல இருக்கும்போது எல்லோ கலர்ல இருக்கும். ஓகே, அப்போ இது எல்லாமே மூணுமே என்னன்னு படிச்சிட்டீங்க, நேச்சுரல் இண்டிகேட்டர்ன்றதை படிச்சிட்டீங்க. இந்த மெத்தில் ஆரஞ்சு அப்படின்றது பொதுவாகவே என்ன கலர்ல இருக்கும்னா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். ஆசிட்ல விடும்போது நம்மளுக்கு என்ன கலர் வந்துருது, ரெட் கலர் வந்துருது. பேஸ்ல விடும்போது நம்மளுக்கு என்ன கலர் வந்துருது, எல்லோ கலர் வந்துருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சாச்சு. அடுத்து பினாப்தலின். பினாப்தலின்றது ஒரு ஆசிட்ல இருக்கும்போது கலர்லெஸ் ஆகும், பேஸ்ல இருக்கும்போது என்ன கலர் வருது, டார்க் பிங்க் அல்லது மெஜந்தா கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அடுத்து டர்மரிக். டர்மரிக் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மஞ்சள். சரிங்களா. அந்த மஞ்சள் வந்து பேஸ்ல இருக்கும்போது என்ன கலர்ல வரும் அப்படின்னாக்கா கிரீன் கலர்ல வரும். ஆசிட்ல இருக்கும்போது நமக்கு அந்த நிறம்ன்றது சரியா தெரியாது. சரிங்களா. மஞ்சள்ல தான் இருக்கும். இப்போ பேஸ்ல இருக்கும்போது என்ன கலர்ல காட்டும் அப்படின்னாக்கா கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அப்போ இது மூணுமே நேஷனல் இண்டிகேட்டர்னால நமக்கு ஆப்ஷன் என்ன வந்துடும், ஆல் தி அபோவ், ஆப்ஷன் டி. ஓகேங்களா. மேற்கூறிய அனைத்தும். அடுத்து which one of the following statement is not true or false. சரிங்களா. எது உண்மை எது பொய் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, படிக்குமா. an acid that is completely ionized with iron produces large amount of H ions. ஆசிட்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருதுதான் H அயான்ஸை வெளியிட்டுரும். H plus அயான்ஸை வெளியிட்டுது அப்படின்னா அது ஆசிட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஓகேங்களா, இது கரெக்ட். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வீக் ஆசிட் தட் இஸ் பார்ஷியலி. அப்போ என்னன்னா முழுமையா வெளியிட்டுருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆசிட் அப்படின்னா ஆக்சுவலா ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேங்களா. வீக் ஆசிடா இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா முழுமையா வெளியிடாது, பகுதி அளவு என்ன செய்யும்னா தனக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கும். சரிங்களா. அப்படி என்ன அப்படின்றத பார்ப்போம். வீக் ஆசிட் தட் இஸ் பார்ஷியலி அயனைஸ்ட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பகுதி அளவு தான் அயனைஸ் ஆகும், ஃபுல்லா ஆகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் CH3COH, H2CO3, H2SO3 மூணுமே கரெக்ட் தான். அப்போ இதெல்லாம் என்ன இது கீழே வருது அப்படின்னா வீக் ஆசிட் கீழே வருது, இதெல்லாம் எது கீழே வருது அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் கீழே வருது. அப்போ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். ஓகே, தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, தனக்குள்ளே இருக்க H+ அயனியை முழுசாக வெளியிட்டுருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட். தனக்குள்ளே இருக்க H+ அயனியை முழுசாக வெளியிடாமல் கொஞ்சம் அயனிக்களை தனக்குள்ளே தக்க வச்சுக்கிச்சு, ஹைட்ரஜன் அயனிக்களை தனக்குள்ளே தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா அது வீக் ஆசிட். ஓகேங்களா. இதே தான் பேஸுக்கு வரும். இங்கே H+ படிக்கிறீங்கல்ல, அங்கே வந்து OH- வரும். ஓகே, அப்போ ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, போத் A and B ஆர் கரெக்ட். அடுத்து தமிழ் இதே தான் கொடுத்துருப்பாங்க. முழுமையாக அயனியாக்கம் நடந்தால் அடையும் போது அது என்னதான் ஸ்ட்ராங் ஆசிட். சரிங்களா. வலுமிகு அமிலம். சரிங்களா. நீரில் முழுமையாக அயராமல் பகுதியளவு மட்டும் நடந்தது அப்படின்னாக்கா வலிமை குறைந்த அமிலம். ஓகே, அப்போ A மற்றும் B ஆகிய இரண்டும் சரியானவை, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. சொல்யூஷன் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் இன்டு ப்ளூ. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ரெட் லிட்மஸ் என்ன மாத்துது, ப்ளூவா மாத்துது. அப்பனா அது என்ன, ஆக்சுவலா பேஸ். சரிங்களா. பேஸ்ன்றது pH மதிப்புல எதுக்கு மேல இருக்கணும், 7க்கு மேல இருக்கணும். இதோட பேஸோட pH மதிப்பு எப்படி இருக்கணும், pH மதிப்பு 7க்கு மேல இருக்கணும். கரெக்டா. அப்படி பாருங்க. இப்போ pH ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கணும், 7க்கு மேல என்ன நம்பர் இருக்கு, ஒரே நம்பர் தான் இருக்கு, 10. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி. இந்த pH மதிப்பு 10 கொண்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, மில்க் ஆஃப் மெக்னீசியா. இந்த 10ஓட pH மதிப்பு 10க்கு என்ன எக்ஸாம்பிள் போடலாம், மில்க் ஆஃப் மெக்னீசியா. இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம் இல்லையா, பேக்கிங் சோடா. அது வயிற்றில் இருக்கு அந்த அமிலத்தின் நடுவில் இருக்கிறதுல அதே வேலை தான் இதுவும் பார்க்கும், மில்க் ஆஃப் மெக்னீசியா. ஓகேங்களா. அடுத்து
பேசஸ் தட் ஆர் soluble in water are specifically called as, அதாவது நீரில் கரையக்கூடிய காரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழ்லேயே அந்த ஆல்கலிஸ் தான் எழுதுவாங்க. நீரில் கரையக்கூடிய அமிலங்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்கலிஸ். எல்லா காரங்களும் நீரில் கரையுமானா கிடையாது. சரிங்களா, எல்லா காரங்களும் என்ன செய்யாது அப்படின்னா நீரில் கரையாது. அப்படி ஒரு சில காரங்கள் வந்து நீரில் முழுவதுமாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லுவாங்க ஆல்கலிஸ். ஓகேங்களா, அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலிஸ், ஆல் ஆல்கலிஸ் ஆர் பேசஸ். சரிங்களா, எல்லா ஆல்கலியுமே காரங்கள் தான், ஆனால் எல்லா காரங்களும் ஆல்கலி கிடையாது. ஏன்? எல்லா காரங்களும் என்ன செய்யாது, நீரில் கலக்காது அப்படின்றது பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆல் ஆல்கலிஸ் ஆர் பேசஸ் ஆர் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலிஸ். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? 10. அடுத்து which of the following reacts with bases to form salt and water? எது வந்து பேஸோட என்ன மாறப்போகுது அப்படின்னாக்கா சால்ட் வாட்டர்னு கொடுக்குன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பேஸோட இது சேர்ந்தா சால்ட் வாட்டர் வரும், ஆசிடும் பேஸும் சேர்ந்தா என்ன வந்துடும், சால்ட் வந்துடும். சால்ட் பிளஸ் பேஸ் சேர்ந்தா என்ன வந்துடும், சால்ட் பிளஸ் வாட்டர் அப்படின்றது வந்துடும். அல்லது இப்போ பேஸ் அப்படியே தான் இருக்கு, இங்க என்ன மாறும் அப்படின்னா அமிலத்தன்மையுடைய ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்ன மாறிடும் அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டரா மாறிடும். சரிங்களா, இப்போ அமிலத்தன்மையுடைய நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நான் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா என்ன தன்மையுடையதா இருக்கும் அப்படின்னா அமிலத்தன்மையுடையதா இருக்கும். ஓகேங்களா, நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அமிலத்தன்மையுடையதா இருக்கும். நான் மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு இது கிடையாது. நம்மளுக்கு இது பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ கொடுத்துருக்கிறதுல எது மெட்டல் எது நான் மெட்டல்ன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கால்சியம் கொடுத்துருக்காங்க. கால்சியம் அப்படின்றது ஒரு மெட்டல். ஓகேயா, சோடியம் கொடுத்துருக்காங்க. சோடியம்ன்றது ஒரு மெட்டல். ஓகேயா, இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கார்பன் கொடுத்துருக்காங்களா, கார்பன் அப்படின்றது ஒரு நான் மெட்டல். நம்ம எக்ஸாம்பிள் படிச்சுருப்போம் இல்லையா, கார்பன் அப்படின்றது ஒரு நான் மெட்டல். அப்போ நான் மெட்டலும் ஒரு பேஸும் சேர்ந்துச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் H2 கேஸ் அப்படின்றது வெளியேற்றும். கரெக்டா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருது அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, ஏன் அப்படின்றத பார்த்து தெளிவாக படிச்சு போடுங்க. ஓகேங்களா, ஆசிடும் பேஸும் சேர்ந்தாதான் சால்ட் பிளஸ் வாட்டர் வரணும். இப்போ பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மாறாது. இப்போ ஆசிட் போல என்ன வரணும் அப்படின்னா அமிலத்தன்மை கொண்ட வேற ஏதாவது ஒரு பொருள் வரணும். அமிலத்தன்மை கொண்ட வேற ஏதாவது ஒரு பொருள் என்னன்னாக்கா நான் மெட்டல் அப்படின்றது அமிலத்தன்மை கொண்ட பொருளாக இருக்கும். சரிங்களா, மெட்டல் அப்படின்றது காரத்தன்மை கொண்ட பொருளாக இருக்கும். மெட்டல் வந்து பேசிக் இன் நேச்சராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து 11வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நியூட்ரல் சால்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நிறைய சால்ட் இருக்கு, அசிடிக் சால்ட் இருக்கு, பேசிக் சால்ட் இருக்கு. இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ நியூட்ரல் சால்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசிடோட அளவும் பேஸோட அளவும் ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் ஒன்று நார்மல் ஆசிட் நார்மல் பேஸாக இருக்கும், அல்லது இதுவும் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபார்ம் ஆகிறதா நியூட்ரல் சால்ட். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆப்ஷன்லேருந்து வென் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் என்ன ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு ஆசிட் மெட்டலோட ரியாக்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும், வாட்டர் ஃபார்ம் ஆகும், H2 கேஸ் ஃபார்ம் ஆகுன்றதை படிச்சிங்க. கரெக்டா, இப்போ நம்ம என்ன போட முடியாது அப்படின்னா இந்த சால்ட்டு எல்லா நேரமும் நியூட்ரல் சால்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத போட முடியாது. இன்கேஸ் நம்ம இங்கே மெட்டல் வந்து ரொம்ப வீக்கான மெட்டலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அசிடிக் சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புரிஞ்சா, வீக்கான மெட்டல் ஆச்சு என்ன ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அசிடிக் சால்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன வராது அப்படின்னா இந்த நியூட்ரல் சால்ட் அப்படின்றது வராது. அடுத்த கொஸ்டின், அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் வீக் பேஸும் சேரும் போது என்ன வரும் அப்படின்னா சால்ட் வரும். ஆனால் இது ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அது வந்து அசிடிக் சால்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அமிலத்தன்மை கொண்ட உப்பாக இருக்கும் ப்ளஸ் வாட்டர் வரும். புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு ஆசிட் வந்து எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு உப்பும் எப்படி தான் வரும் அப்படின்னா அசிடிக் உப்பாக தான் வரும், அமிலத்தன்மையுடைய உப்பாக தான் வரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதுவும் ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்குது இதுவும் ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, நம்மளுக்கு என்ன சால்ட் வந்துடும் அப்படின்னா நியூட்ரல் சால்ட் வந்துடும். பிரச்சனை கிடையாது. ஒரு சால்ட்டு ஒரு வாட்டர் வருதா, அந்த சால்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நடுநிலை தன்மையாக இருக்கும். நியூட்ரல் சால்ட் வந்துடும் ப்ளஸ் வாட்டர் வந்துடும். அப்போ ஆப்ஷன் என்ன போட்டலாம், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ உப்பு எப்படி இருக்கும், பேசிக் உப்பு, அதாவது பேசிக் சால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நமக்கு இதில் சால்ட் வரும், ஆனால் அது என்ன தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னா அந்த உப்பு காரத்தன்மையுடைய உப்பாக இருக்கும். பேசிக் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும்.
அடுத்த கொஸ்டின் போலாமா? which of the following is a strong base? கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஸ்ட்ராங் பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சது தான். வீக் பேஸ்னா என்னன்னு படித்தோம், ஸ்ட்ராங் பேஸ்னா என்னன்னு படித்தோம். தனக்குள்ளே இருக்க OH அயனியை முழுவதுமாக வெளியிட்டுருச்சு அப்படின்னா அது என்ன பேஸு? முழுவதுமாக வெளியிட்டுருச்சு அப்படின்னாக்கா அது ஸ்ட்ராங் பேஸ். முழுவதுமாக வெளியிடாமல் பகுதியளவு தனக்குள்ளே வச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா அது என்ன பேஸ்? வீக் பேஸ். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ இதில் என்ன எது முழுவதுமாக வெளியிடும் அப்படின்னா, முழுவதுமாக வெளியிடும் அப்படின்னா NaOHன்றது முழுவதுமாக வெளியிடும். சரிங்களா? இப்போ நான் அதை வாட்டர் சொல்யூஷனில் கலக்கும் போது இந்த NaOH அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா தனியாக Na பிரிஞ்சு வந்துடும், OHன்றது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ நமக்கு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் போடலாம்? NaOH போடலாம். அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? கவனிங்க. when a non-metal oxide react with strong base, ஓகேங்களா, ஒரு நான் மெட்டல் ஆக்சைடு இருக்கு, அது என்ன செய்தான்? ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுதான். சரிங்களா? வாட் இஸ் த அப்ராக்சிமேட் pH நேச்சர் ஆஃப் த ரிசல்ட்டிங் சால்ட்? அந்த சால்ட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கவனிங்க, இந்த நான் மெட்டலிக் ஆசிட் அப்படின்றது என்னது அப்படின்னாக்கா அசிடிக் நேச்சர்ல இருக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மெட்டல் அப்படின்றது மெட்டல் ஆக்சைடு அப்படின்றது என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னா காரத்தன்மையுடையதா இருக்கும். சரிங்களா? பேசிக் இன் நேச்சரா இருக்கும். ஓகே, இது நான் மெட்டல் ஆக்சைடு. இந்த நான் மெட்டல் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன தன்மையுடையதா இருக்கும் அப்படின்னா அசிடிக் தன்மையுடையதா இருக்கும். அசிடிக்னா அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் மெட்டாலிக் ஆசிட் அப்படின்றது அமிலத்தன்மையில் இருக்குது. இங்கே ஒரு என்ன இருக்குது? ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? சால்ட் வரும். அந்த சால்ட் எப்படி இருக்கும்? இது ஸ்ட்ராங் பேஸாக இருக்கனால பேசிக் சால்ட்டாக இருக்கும். அதாவது காரத்தன்மையுடைய உப்பாக இருக்கும். சரிங்களா? காரத்தன்மையுடைய உப்பாக இருக்கும், ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் நேரமாக நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகுது? பேசிக் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது படிச்சிட்டீங்க. இதில் ஒன்றே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ஆம்பியோடெரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆம்பியோடெரிக் அதாவது ஈர் இயல்பு தன்மை அப்படின்னா ஒரு சில மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அமிலத்துக்கு அமிலமாகவும் காரத்துக்கு காரமாகவும் செயல்படும். சரிங்களா? அது என்ன அப்படின்றத நம்ம படிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியம் ஆக்சைடு இருக்குங்க இல்லைங்களா, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு சொன்னீங்களா, அலுமினியம் ஆக்சைடு Al2O3, அதை நான் பேஸ் கூட சேர்த்து வச்சு பண்ணுறேன் அப்படின்னா Al2O3. சரிங்களா? பேஸ் கூட சேர்த்தாலும் எனக்கு என்னதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ அது பேஸ் கூட சேர்த்து சால்ட் உருவாகுதுன்னா இது என்ன ஆக்ட் ஆகிருந்திருக்கும் அப்படின்னா அங்கே அசிடிக் நேச்சராக ஆக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இதே Al2O3-ஐ நான் ஒரு ஆசிட் கூட கலக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்கேயும் எனக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இங்கே இந்த Al2O3ன்றது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பேசிக் இன் நேச்சர், ஒரு காரத்தன்மை உடையதாக ஆக்ட் ஆகும். புரிஞ்சா? அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு ஆக்ட் ஆகிறனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரியல்பு தன்மை உடைய பொருட்கள். சரிங்களா? ஈரியல்பு தன்மை உடைய பொருட்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இது படித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்ல. ஒரு நான் மெட்டல் ஆக்சைடு அதாவது ஒரு ஆசிடிக் நேச்சருக்குரிய பொருளோட நான் என்ன ஆட் பண்ணுறேன்? ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன உப்பு வருது அப்படின்னா பேசிக், அதாவது காரத்தன்மை உடைய உப்பு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாட் இஸ் தி கெமிக்கல் நேம் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர்? எஸ், சால்ட் யூஸ்டு ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் வாட்டர். அப்போ ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிருமி நீக்கம் செய்கிறாங்க. அது சேர்த்து நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க? கிருமி நீக்குதல் செய்கிறாங்க. சரிங்களா? அதோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகேங்களா? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்றத இதோட கெமிக்கல் நேம். ஓகே, மற்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்னாக்கா இதெல்லாம் லைமுக்கு வர கெமிக்கல் நேம். லைம் சொல்லுவோம்ல, சுண்ணாம்பு, அதோட கெமிக்கல் நேம் தான் அந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்றது. சோடியம் பை கார்பனேட்ன்றது சமையல் சோடா. அதாவது சமையல் சோடானா அதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, பேக்கிங் சோடா, அதோடைய கெமிக்கல் நேம் தான் என்ன அப்படின்னாக்கா இந்த சோடியம் பை கார்பனேட் அப்படின்றது. இந்த கால்சியம் சல்ஃபேட் இருக்குல்ல, கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றது இதோட கெமிக்கல் நேம் அப்படின்னாக்கா ஜிப்சம் ஆர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிஓபின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்.
ஓகே. இப்போ ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் அப்படின்னா என்னன்னாக்கா கால்சியம் ஆக்சி குளோரைடு. சரிங்களா, ப்ளீச்சிங் பவுடர்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பொருள் தனித்தனியாக இருக்குது, நம்ம அதை ஒன்றா சேர்த்து வந்துடும் அப்படி தானே. இப்போ இந்த FES எல்லாம் இதில் கொடுத்துருக்க எல்லாமே எதுக்கில் வந்துடும் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷனில் வந்துடும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக டெமான்ஸ்ட்ரேட்ஸ் நியூட்ரலைசேஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் பொல்யூஷன், அதாவது வளிமண்டலத்தில் மாசுக்கூறுகளை நடுநிலையாக்குவது. வளிமண்டல மாசுக்கூறு எதனால ஏற்படும்? கார்பன் டை ஆக்சைடு மூலயமா ஏற்படும், சல்ஃபர் மூலயமா ஏற்படும். அதை நம்ம நடுநிலையாக்குறதுக்கு ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, அது இதில் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இதில் எது மாசு அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா இந்த CO2 அப்படின்றது மாசு அதிகமாக ஏற்படுத்தும். கரெக்டாக, இந்த CO2வை நான் அந்த கால்சியம் ஆக்சைடு கூட கலக்கும் போது என்ன வந்துடுது அப்படின்னா கால்சியம் கார்பனேட், அதாவது என்னது சுண்ணாம்பு வந்துடுது. ஓகேங்களா, நம்ம அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் இல்லையா, அந்த வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நான் எது கூட கலக்கிறேன்? கால்சியம் ஆக்சைடு கூட கலக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருது அப்படின்னாக்கா CaCO3 லைம், கால்சியம் கார்பனேட். இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, அது ஃபார்ம் ஆயிருது. ஓகேங்களா, ஆப்ஷன் என்னது? சி. இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில அட்மாஸ்பரிக் பொல்யூஷன்ஸ் ஏற்படுத்துறத நம்ம நிறைய என்ன செய்வோம்னா அந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் மூலமா அந்த பாதிப்புகளை குறைப்போம். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா சல்ஃபர் சொல்லலாம். சல்ஃபர்னா SO2 இருக்குல்ல, சல்ஃபரை நம்ம எதுக்குள்ள கலப்போம் அப்படின்னாக்க இந்த CaO கால்சியம் ஆக்சைடு கூட தான் கலப்போம். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CaSO3 அப்படின்றது ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா கால்சியம் சல்ஃபிகேட், ஜிப்சம் அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதோட பேஸ் மெட்டீரியல். சரிங்களா, அதோட பேஸ் மெட்டீரியல் தான் CaSO3 கால்சியம் சல்ஃபிகேட்னு சொல்லி வரும். சரிங்களா, அது கேட்டு வந்திருக்கும், இங்கே I வந்திருக்கும். ஓகே, அப்போ உனக்கு இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் மூலமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்மாஸ்பரிக் பொல்யூஷன், அதாவது வளிமண்டலங்களில் மாசு கட்டுப்பாடுகள் நடுநிலை ஆக்குறோம், அதாவது குறைக்கிறோம். அப்படின்னா அது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இது கூட கலக்கிறோம், கால்சியம் ஆக்சைடு கூட கலந்து நம்ம என்ன உருவாக்குறோம்? கால்சியம் கார்பனேட், அதாவது என்ன வந்துருது அப்படின்னாக்க லைம் அப்படின்றது வந்துருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் அப்டைன்டு பை, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதுக்குலாம் என்ன பார்த்தீங்க? கால்சியம் சல்ஃபிகேட்னு சொல்லி பார்த்தீங்களா, CaSO4ன்னு படுத்தீங்க. அதாவது ஒரு ஜிப்சம் இருக்கும், ஜிப்சமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CaSO4 + 2H2O, இதான் ஜிப்சமோட ஃபார்முலா. ஓகேங்களா, இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைப்போம். சரிங்களா, 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதை நம்ம கெல்வினுக்கு மாற்றும் போது என்ன வந்துடும்? 100 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு அப்படின்னா கெல்வினுக்கு மாற்றும் போது 273 + 100 சொல்லி போடுவோமா, +100 கெல்வின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 373 வந்துடும். அதாவது 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைக்கும் போது இந்த வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே குறைஞ்சு இங்க 2 பங்கா இருக்காது, அங்க வரும்போது ஆஃப் தான் இருக்கும். சரிங்களா, CaSO4 + H2O ரொம்ப அதிகமான அளவில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுல்லாம் காலி ஆயிரும் நம்ம இவ்வளோ டிகிரி இதில் கொதிக்க வைக்கிறதுனால. சரிங்களா, இதுதான் எதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னாக்கா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்குரிய ஃபார்முலா. சரிங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இங்கே இருக்குங்களா, இதுக்குரிய ஃபார்முலா தான் என்னது அப்படின்னா CaSO4 + H2O. புரியுது என்ன சொல்றேன்னு? அப்போ நம்ம இங்கே இந்த ஜிப்சமா இந்த டிகிரி செல்சியஸில் கொதி வைக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து இந்த photochemical smoke is a result of reaction between sunlight and which pollutant? பொல்யூட்டன்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், மாசை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா, அது எது அப்படின்றத பார்க்க போறீங்க. கரெக்டா, இந்த photochemical smokeனா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வீடெல்லாம் இருக்குது, அதிகமான அந்த நச்சுத்தன்மையுடைய கேஸ் வெளியே வந்து என்ன செய்யுது? இந்த சூரிய ஒளிக்கதிர்கள் போகும்போது ஒரு மாதிரி மங்களா தெரியுதா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோகெமிக்கல் செல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எதனால ஏற்படுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் வயலேட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, நைட்ரஜன் ஆக்சைடு ஆலையும் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னா ஒன்றும் இல்லை, வயலேட்னா பாதிக்கக்கூடிய. சரிங்களா, இதில் போட்டு பாருங்க, ஆவியாகும் கரிம சேருங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா அதில் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்து சொல்லலாம் அப்படின்னா அசிட்டோன் சொல்லலாம். அசிட்டோன் என்ன அப்படின்னாக்கா ஆவியாகும் கரிம சேர்மானங்கள். சரிங்களா, அந்த சேர்மானம் என்ன ஆயிரும், அந்த எலமெண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆவியா மாதிரி நம்மளுக்கு பொல்யூட்டன்ட், அதாவது மாசுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். அது என்னென்னது அப்படின்னாக்கா நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் அசிட்டோன். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? corrosion damages which of the following metals most significantly in industrial sectors? அரிமானத்தில், அதாவது தமிழில் வாசித்து பாருங்களேன், தொழில்துறை கட்டமைப்புகளில் பின்வரும் உலோகங்களில் எதனை அரிப்பு மிகவும் தீவிரமாக சேதப்படுத்துகிறது? ரொம்ப அதிகமாக எதை சேதப்படுத்துது அப்படின்னா இரும்பு. சரிங்களா,
மற்ற எதையுமே சேதப்படுத்தாதுன்னா சேதப்படுத்தும். சரிங்களா? இப்போ காப்பரையோ அலுமினியமையோ சில்வரையோ சேதப்படுத்தும் போது அதில் இருக்க மேல் லேயர் மட்டும் துருப்பிடிச்சு அது ஒரு தனி ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு கீழே என்ன செய்ய விடாது அப்படின்னா இந்த துருன்றது அது கீழே இறங்க விடாது, இந்த மேல் லேயரை அதை பாதுகாத்துக்கும். சரிங்களா? ஆனால் இரும்பு அப்படி கிடையாது. மேலே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டெப்த் வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னா இந்த அரிமானம்ன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா ஏன் நம்ம மற்றது போலன்னு? இதுலேயும் இந்த மாதிரி ஒரு அரிமானம் ஏற்பட்டு மேலே மட்டும் ஏற்பட்டு காப்பர்னா தாமிரம் நம்ம ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஃபார்ம் ஆகும். அது என்ன செய்யாது அப்படின்னா அந்த லேயர் கீழே போகக்கூடாது, அந்த மேல் லேயரே இருந்து அதை முடிஞ்ச அளவு பாதுகாக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போமா. which of the chemical compound is primarily cause of marble cancer? அதாவது மார்பிள் என்ன செய்தான் அரிக்குதான், மார்பிள் பளிங்க புற்றுநோய்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்பிள் என்ன செய்தான் அரிக்குதான். சரிங்களா? தாஜ்மஹால் இதெல்லாம் அப்படியே நம்ம என்சிஆர்டியில் இருக்க கொஸ்டின். சரிங்களா? அந்த லைன் மாறாமல் கேட்டிருந்துருக்காங்க. அது என்னது அப்படின்னாக்கா எதன் மூலியமாக அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு? தாஜ்மஹாலில் எல்லாமே மார்பிளில் செஞ்சுருப்பாங்கல்ல, அங்கே ஆசிட் ரெயின் ஏற்பட்டதுனால ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் ரெயினால தான் இந்த தாஜ்மஹால் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்க கற்கள்லாம் பட்டு ஒரு மாதிரி புள்ளி திட்டுத்தா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னது பி, அமிலமலையில் உள்ள சல்ஃபூரிக் அமிலம். அடுத்து which is mainly responsible for greenhouse effect? அதாவது பசுமை இல்லா விளைவிற்கு, சரிங்களா, பசுமை இல்லா விளைவிற்கு காரணமாக அமைவதும் புதைப்படிவ எரிபொருட்கள் எரிக்கப்படுவதும் வெளிப்படுவதுமான வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த பசுமை இல்லா விளைவுக்கு என்னென்ன கேஸ்லாம் வரும்னா மீத்தேன், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு வர்றது வந்து குளோரிஃபைடு, நம்ம இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு கேஸ் வரும் இல்லையா, ஃப்ளோரைடு, ஹெச்எஃப்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஃபுல்லாக எதுக்கு பாதிப்பு உண்டாக்கும்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு பாதிப்பு உண்டாக்கும். இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இதாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குளோபல் வார்மிங், அதாவது வெப்பமயமாகுதல்ன்றது ரொம்ப அதிகமாக ஏற்படும். சரிங்களா? அப்படி நம்ம ஏற்படுறது என்ன கேஸ் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கு மட்டும் காரணம் இல்லை, நம்ம இந்த ஃபோசில் ஃபியூயல்ஸ் எரிக்கிறனால என்ன கேஸ் தான் வெளியிடுறோம் அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which of the following molecules split is apart by higher energy of ultraviolet formation of ozone? எந்த மாலிகுல் வந்து அல்ட்ரா வயலட்ஸ்னால பிரிவுபட்டு என்ன ஃபார்ம் ஆகுதான் ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஓசோன் உருவாகிறதுக்கு அதிக ஆற்றல் கொண்ட புற ஊதா கதிர்களால் பிளக்கப்படும் மூலக்கூறு பின்வருவற்றுள் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்டா? எது அப்படின்னா மேல நமக்கு இந்த ஓசோனுடைய ஃபார்முலா என்ன, O3 போடுறீங்களா, அதாவது ஆக்சிஜன் வந்து 3 மாலிகுல் இருக்கு. ஆக்சுவலாக ஆக்சிஜன் வந்து எத்தனை மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 2 மாலிகுல் தானே இருக்கும். இந்த 2 மாலிகுல் என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான அந்த எனர்ஜி கொண்ட அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குங்களா, அந்த ரேஸ் வரனால இந்த O2ன்றது என்ன மாறிடும் அப்படின்னா அதாவது தனித்தனி மாலிகுலாக மாறிடும். தனித்தனி மாலிகுலாக மாறி பக்கத்தில் ஒரு O2 இருக்கும் இல்லையா, அது கூட போய் சேர்ந்து தான் என்ன மாறுது அப்படின்னா O3 ஓசோனா மாறுது. சரிங்களா? அப்போ எந்த மாலிகுல் இந்த மாதிரி பிரிஞ்சு O3 மாறுது அப்படின்னா ஆக்சிஜன். சரிங்களா? ஆப்ஷன் என்னது ஆக்சிஜன். அடுத்த விஷயம் போலாமா. வாட் இஸ் த கரோஷன் மோஸ்ட் காமன்லி அப்சர்வ்டு அஸ் இன் அயன் பிகாஸ்? அதாவது இரும்பு பொருட்களில் அரிப்பு பொதுவாக எவ்வடிவில் காணப்படுகிறது அப்படின்னாக்கா ரெஸ்ட் ஃபார்மேஷன், துருப்பிடித்தல், இந்த வடிவில் தான் காணப்படுது. இந்த பாயிலிங்கோ சப்ளிமேஷனோ மெல்ட்டிங்கோ எதுவுமே கிடையாது. சப்ளிமேஷன் என்ன அர்த்தம் நம்ம படிச்சுருப்போம். இது ஒரு முறை டைரெக்டாக சாலிலேருந்து எதுக்கு போகிறது, டைரெக்டாக கேஸுக்கு லிக்விடுக்கு போகாமல் டைரெக்டாக எங்கே போகிறது, கேஸுக்கு போகிறது. இது பேர் தான் என்னென்னு படிச்சுருப்போம், சப்ளிமேஷன்றது படிச்சுருப்போம். மெல்ட்டிங்னாக்கா சாலிலேருந்து லிக்விட் போச்சுன்னா என்னென்னு படிச்சுருப்போம், மெல்ட்டிங் அப்படின்றத படிச்சுருப்போம். சரிங்களா? சப்ளிமேஷன் அப்படின்னாக்கா பதங்கமாகுதல். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் 23. வாட் ஹேப்பன்ஸ் பாருங்க, வெயிட் ஆஃப் அயன் ஆப்ஜெக்ட் வென் இட் அண்டர்கோஸ் ரெஸ்டிங் ஆகும்போது அதோட அயனோட வெயிட் எப்படி இருக்குன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது துரு பிடிக்கும் போது, இரும்பு பொருட்கள் துரு பிடிக்கும் போது அதன் எடையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது எடை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நார்மலாக தெரியும், ஒரு இரும்பு துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட இடம் என்ன ஆயிரும் அப்படின்னா அதிகமாயிரும். இதுதான் அந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். 2Fe அதாவது அயான் இருக்கு. இரும்பு எப்படி பிடிக்குது, சுற்றி இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ், அதாவது மாய்ச்சர், அது ஈரப்பதம் அல்லது தண்ணி, இது ரெண்டு கலக்கும் போது தான் இரும்பு பிடிக்குது. ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் இரும்பு பிடிக்காது, தண்ணியே இல்லாமல் ஈரப்பதமே இல்லாத இடத்துல இருந்தாலும் துரு பிடிக்காது. சரிங்களா? ரெண்டுமே மாற்றி வரும்போது தான் துரு பிடிக்குது. அப்போ
அங்கே என்ன இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, அந்த ஈரப்பதம் மாய்ச்சரும் இருக்குது, வாட்டர் இருக்குது. சரிங்களா, அப்படி ரெண்டுமே இருக்கனால தான் என்ன செய்யுது, துருப்பிடிக்கிறது. பார்த்தீங்களா, அப்போ இந்த இரும்போட வெயிட் இருக்குது, இந்த காற்றோட வெயிட், இந்த நீரோட வெயிட் மூணுமே சேரும்போது என்ன ஆயிரும், அங்கே ஒரு புதுசாக நமக்கு வர துருப்பிடிக்கிற இரும்போட வெயிட் என்ன ஆயிரும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்போ என்ன ஆன்சர், இட் இன்க்ரீசஸ், அது அதிகமாகிறது. ஓகேங்களா, இந்த ஃபார்மில் படிச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 Fe3O2 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2H2O போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த வாட்டர் மாலிகுல் எத்தனை வேணா இருக்கலாம், அதை பொறுத்து என்ன மாறும் அப்படின்னா இந்த ஃபார்முலான்றது மாறும். சரிங்களா, இங்கே 2H2O இருக்கலாம், ஒரு சில பார்த்தீங்கன்னா 4H2O கொடுத்துருப்பாங்க, எதுனாலும் இருக்கலாம். அதை பொறுத்து என்ன மாறும் அப்படின்னாக்கா இங்கிட்ட வரக்கூடிய அந்த வெயிட், அந்த அயனுடைய ஈக்குவேஷன்றது மாறும், பிரச்சனை கிடையாது. சரிங்களா, இப்போ அடுத்த விஷயம் போலாமா. அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, அந்த ஈக்குவேஷன் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகுது அயனில் கோட்டிங்கில் என்ன வருது, ரெட்டிஷ் ப்ரௌன் என்ன துரு பிடிக்குது அப்படின்னா அவருடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம்ல Fe2O3 + H2O சொல்லி படிச்சிங்களா, அந்த XH2O எதை குறிக்குது அப்படின்னா எத்தனை வாட்டியல் மாலிகுல் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, அந்த இடத்த பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதே கொஸ்டின் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து which of the following is a alloy. அலாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2-3 மெட்டல் சேர்ந்ததான் அலாய். சரிங்களா, 2-3 மெட்டல் சேர்ந்ததான் அலாய்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபைலி டிசைன் டு ப்ரிவென்ட் கரோசன். இந்த அயன் துருப்பிடிக்குதுன்னு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின்ல இந்த மாதிரி ஆகுது. அது கூட என்ன செய்யணும் அப்படின்னா 2-3 உலகங்களை நான் சேர்த்து என்ன மாத்துறேன் அப்படின்னா ஒரு புது மெட்டீரியலாக மாத்துறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, துரு பிடிக்காது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. துரு பிடிக்காது, அந்த புதிய மெட்டீரியலாக மாறுது இல்லை, அது என்ன மெட்டீரியல் அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேங்களா, என்ன மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம அந்த வீடுகள்லாம் மேலே கைப்பிடி சவருக்குனால பலன்னு பாத்திரம், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தட்டெல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக என்ன அப்படின்னாக்கா அயன் இருக்குல்ல, அலாய் மெட்டீரியல் தான் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னா அயன் இருக்கும், குரோமியம் இருக்கும், நிக்கல் இருக்கும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 ஆப்ஷனுமே அலாய் தான். ஆனால் அயனை பாதுகாக்கிறதுக்காண்டி, இரும்பை பாதுகாக்கிறதுக்காண்டி நான் ஒரு அலாய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த அலாயோட பேர் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரிங்களா, இப்போ இந்த பிராஸ் அப்படின்றது இந்த நாக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்க் இருக்கும். சரிங்களா, காப்பர் ப்ளஸ் ஜிங்க் இருக்கும். இது பிரான்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா பிரான்ஸ் சொல்லுவாங்கல்ல, மெடல் 3வது வெண்கலம் சொல்லுவாங்கல்ல, 3வது பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த அதில் என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் ப்ளஸ் டின் இருக்கும். சரிங்களா, இந்த சோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா டின் ப்ளஸ் லெட் இருக்கும். பொருள்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு, இப்போ பிராஸ் அப்படின்னா காப்பர் ப்ளஸ் ஜிங்க்கு, பிரான்ஸ் அப்படின்னா காப்பர் ப்ளஸ் டின்னு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னென்ன இருக்குது, அயன் நிக்கல் குரோமியம் இருக்குது. சரிங்களா, அயன் நிக்கல் குரோம் இருக்கு. சரிங்களா, இந்த சால்டர்ல என்ன இருக்கு, டின் அண்ட் லெட் இருக்கு. ஓகே, 25 கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். அப்படிதான் நம்ம அந்த கான்செப்ட் தான் திரும்ப வந்திருக்கு. அப்படின்றப்ப நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்கள், நம்ம ஒரு 3 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம அந்த கொஸ்டின்ஸ் பார்த்ததே தான் திருப்பி அதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. அப்போ இந்த கான்செப்ட் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.